நீங்கள் எப்போதாவது முற்றிலும் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்ததுண்டா? நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு கதவும் பூட்டப்பட்டிருப்பது போலவும், நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையிலிருந்து வெளியேற வழியே இல்லை என்பது போலவும் இருக்கிறதா? நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள், கடினமாக உழைத்தீர்கள், உங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்தீர்கள். ஆனால் முடிவில்லாத தடைகளை மட்டுமே சந்திக்கிறீர்கள். ஒலியைத் தடுக்கக்கூடிய ஒரு இருண்ட அறைக்குள் உதவிக்காக நீங்கள் அலறுவது போல் அது உணரலாம். கவலைப்படாதீர்கள். இன்று நான் உங்களிடம் சொல்லப்போவது ஒரு சாதாரண துஆவைப் பற்றி அல்ல. மாறாக, அகிலத்தை படைத்த அல்லாஹ் தன் திருமறையில் கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியைப் பற்றி. நீங்கள் அங்கே ஒரு கதவு இருப்பதை அறியாத போதும் அதைத் திறக்கக்கூடிய ஒரு தெய்வீகத் திறவுகோல் அது. குரானில் அத்தியாயம் அத்தலாக்கின் 2 மற்றும் 3வது வசனங்கள் இப்படிச் சொல்கிறது. وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. இதன் பொருள் என்ன தெரியுமா? எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் துன்பங்களிலிருந்து வெளியேறும் ஒரு வழியை உண்டாக்குவான். மேலும் அவர் எண்ணிப் பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு உதவி செய்வான். இங்கே அந்த வார்த்தையை கவனியுங்கள். எண்ணிப் பார்த்திராத இடம். இதன் ஆழம் உங்களுக்கு புரிகிறதா? உங்கள் மூளை எதையெல்லாம் சாத்தியம் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் கூட உதவி வருமா என்று நீங்கள் வியக்கும் ஒரு திசையிலிருந்து உதவி வரும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மிடம் இருக்கும் பணத்தை எண்ணுவோம், அல்லது நமக்குத் தெரிந்த செல்வாக்கு மிக்க மனிதர்களைப் பற்றி யோசிப்போம். இது மனித இயல்பு. ஆனால் இறைவன் சொல்கிறான், உன் கணக்குகளை மூடிவை, என் கணக்கு ஒன்று இருக்கிறது என்று. நாம் ஒரு கதவைத் தட்டுகிறோம், அது திறக்கவில்லை. நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அல்லாஹ் உங்களுக்காக வேறொரு திசையில் ஒரு ஜன்னலை திறந்து வைத்திருப்பான். அதை நீங்கள் பார்க்கத் தவறியிருப்பீர்கள். மக்ரஜ் என்றால் வெளியேறும் வழி என்று பொருள். அந்த வழியை உருவாக்குவது உங்களின் திறமையோ செல்வாக்கோ அல்ல. அது இறைவனின் தனிப்பட்ட கருணை. வரலாற்றில் ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செங்கடலின் ஓரத்தில் நின்றபோது முன்னால் கடல், பின்னால் எதிரிப்படை. தப்பிக்க வழியே இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், என் இறைவன் என்னோடு இருக்கிறான். கடல் பிளக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது நடந்தது. உங்கள் வாழ்விலும் கடல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அதை பிளக்க இறைவனால் ஒரு நொடி போதும்.